சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் தமிழ் மக்களின் வீடுகள் சேதப்படுத்தி மிலேச்ச தாக்குதல். ரத்னபுரி நீலகாமம் தோட்டத்தில் சம்பவம். இந்திய துணை ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து டாக்டர் விசனம். தமிழ் தரப்பு வீணடித்து விட்டது எனவும் குற்றச்சாட்டு. துப்பாக்கியால் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரேம்லால் ஜெயசேகர கடும் நிபந்தனைகளுடன் பிணை. தமிழர் தாயகத்தில் பௌத்தமயமாக்கலுக்கு எதிர்ப்பு. நீதிவண்டி வவுனியாவில் போராட்டம். தமிழகத்தில் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிப்பு. நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். ஹோர்முஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம். இனி விரிவான செய்திகள். இரத்தினபுரி மாவட்டத்தில் தமிழ் மக்கள் வசிக்கும் நீலகாமம் தோட்டத்தில் தோட்ட நிர்வாகத்தின் அடியாட்கள் வீடற்ற மலையக தமிழ் மக்கள் கட்டிய வீட்டை உடைத்து அப்பாவி தமிழ் மக்களை கடுமையாக தாக்கும் காட்சிகளும் தாக்குதலுக்கு உள்ளானவர்களின் அவல ஓலங்களும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளன. நுவரெலியா பகுதியில் ஒருவரை துப்பாக்கியால் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர பிணை நிபந்தனையின் கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளார். இரத்தினபுரி மாவட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமலால் ஜெயசேகர துப்பாக்கியை காட்டி நபர் ஒருவரை அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நுவரெலியா காவல்துறையினரால் நேற்று கைது செய்யப்பட்டிருந்தார். நுவரெலியா நீதவான் நீதிமன்றத்தில் இன்றைய தினம் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் கடும் பிணை நிபந்தனைகளின் கீழ் விடுவிக்க நீதவான் புஷ்பிகா ஜெயதாச உத்தரவிட்டுள்ளார். அதன்படி 25,000 ரூபாய் ரொக்கப்பிணை மற்றும் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீர பிணையில் கடுமையான நிபந்தனைகளுடன் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார். அத்துடன் இந்த வழக்கினை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுக்கவும் தொடர்புடைய துப்பாக்கியை வழக்கு சான்று பொருளாக நீதிமன்ற பொறுப்பில் வைக்கவும் உத்தரவிடப்பட்டுள்ளது. சந்தேக நபரின் கடவுச்சீட்டினை நீதிமன்றில் ஒப்படைக்குமாறும் நீதவான் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்திய துணை ஜனாதிபதி சிபி ராதாகிருஷ்ணனுடனான சந்திப்பை தமிழ் தரப்பினர் சரியாக பயன்படுத்தவில்லை என முன்னாள் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா குற்றம் சாட்டியுள்ளார். அவர்களது சந்திப்பு கட்சிகளுக்கிடையே காணப்படும் பிரச்சினைகளுக்கு தீர்வு கேட்பதாகவே அமைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யாழில் இடம்பெற்ற ஊடக சந்திப்பிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தற்போதைய இந்த சந்திப்பு என்பது ஒரு குடும்பிப்படி சண்டையை அவரிடம் போய் கலந்துரையாடியது போலவும், அதே நேரத்தில் எங்களோட மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அது அரசியல் உரிமை பிரச்சனையாக இருக்கலாம், அல்லது மக்களுடைய வாழ்வாதாரம் அல்லது அன்றாட பிரச்சனைகள். உங்களுக்கு தெரியும், நாங்கள் ஒரு சந்தர்ப்பத்தில் நான் புதுடில்லி சென்ற பொழுது 50,000 வீட்டு திட்டங்களை பெற்று வந்திருந்தேன். 5,500 உழவு இயந்திரங்கள், 5,000 துச்சக்கர வண்டிகள், அதுபோல பல நல்லின கால்நடைகள், அதைவிட வளமான பழம் தரும் மரங்கள், அப்படியெல்லாம் பல விடயங்களை நாங்கள் கையாண்டிருக்கின்றோம். அதுபோல எங்களோட மக்களுடைய அரசியல் உரிமை பிரச்சனையில் அடிப்படையானது, யதார்த்தமானது, சாத்தியமானது இந்த 13வது திருத்த சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த மாகாண சபை முறைமை 13வது திருத்த சட்டம். ஆனால் அது முடிவே இல்லை. இருந்தாலும் இந்தியாவை பொறுத்த வகையில் அதற்கு மேலால் அவர்கள் செல்ல முடியாது, செல்ல போவதும் இல்லை. அப்போ அதையாவது இவர்கள் வலியுறுத்தி விட்டு இல்லை எடுத்துரைத்து விட்டு வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் தங்களுடைய சுயலாப வளமை போல தங்களுடைய சுயலாப அரசியலில் இருந்துதான் அதுகளை அணுகியிருக்கிறார்கள். இது தொடர்பாக மக்கள் ரொம்ப வேதனைப்படுகின்றார்கள். இவர்களா எங்களுடைய பிரதிநிதிகளாக இந்திய ஜனாதிபதியை சந்தித்திருந்தார்கள் என்பது சம்பந்தமாக எனக்கும் அது ரொம்ப மனவேதனை. வடக்கு கிழக்கு தமிழர் தாயக பகுதியில் அரசினால் மேற்கொள்ளப்படும் பௌத்த மயமாக்கலினை கண்டித்து
காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்கள் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்துள்ளனர். வவுனியா தபாலகத்திற்கு அருகாமையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவினர்களின் சங்கம் குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை ஏற்பாடு செய்திருந்தது. இந்த எளிமையான கூடம் இன்று தமிழர் துயரத்தின் சின்னமாகவும் நீதிக்கான உறுதியான குரலாகவும் மாறியுள்ளது. அவர்கள் தினமும் கேட்கும் கேள்வி ஒரே கேள்வி, எங்கள் குழந்தைகள் எங்கே? இன்னும் பதில் இல்லை. அதே நேரத்தில் டைலட்டி, வெடுக்குநாரி, குருந்தூர்மலை, வவுனியா, சமணங்குளம் போன்ற தமிழர் தாய பகுதிகளில் அரசால் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுகின்றன சட்டவிரோத காணி அபகரிப்பு, சிங்கள பௌத்த கட்டிட நிர்மாணம், இனப்பரம்பல் மாற்றம். இவை பாரம்பரியம் அல்ல, இவை அரசியல் அழிப்பு அரசியல். இந்த பகுதியில் சிங்கள பௌத்த வரலாற்று ஆதாரம் எதுவும் இல்லை. ஏதேனும் பௌத்த மரபு இருந்தால் அது தமிழ் பௌத்தம், சிங்கள விரிவாக்கம் அல்ல. இலங்கை கடுமையான பொருளாதார நெருக்கடியில் இருக்கும் நேரத்தில் பொதுமக்கள் பணத்தை தமிழர் பகுதிகளில் மத சின்னங்களை கட்டுவதற்காக செலவிடுவது அவசியமற்றதும் வீணுமாகும். இந்த நிதி தெற்கில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மேம்படுத்தவும் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பவும் பயன்படுத்தப்பட வேண்டும், பிரிவினையை ஊக்குவிக்க அல்ல. நாங்கள் தெளிவாக அறிவிக்கிறோம், தமிழர் தாயகத்தில் வலுக்கட்டாயமாக திரிக்கப்படும் எந்த அமைப்பையும் தமிழர்கள் நிராகரிப்பார்கள். பின்வரும் வழிகளில் கட்டப்பட்டவை தமிழர் ஒப்புதல் இல்லாமல் இராணுவத்தின் ஆதரவுடன் அரசின் அதிகாரத்தை பயன்படுத்தி இவை அனைத்தும் சட்டபூர்வமற்றவை. வடக்கு மாகாண அபிவிருத்திகள் அனைத்தும் இழுத்தடிக்கப்படாது துரிதமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஸ்ரீலங்கா போக்குவரத்து அமைச்சர் பிமல் ரத்நாயக்க குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினால் யாழ்ப்பாணம் குறிகட்டுவான் இறங்குதுறையினை புனரமைப்பு செய்வதற்கான 2ஆம் கட்ட வேலை திட்டத்தை இன்று ஆரம்பித்து வைத்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தீவு பகுதியில் பெட்ரோல் நிலையம் ஒன்றினை அமைப்பதற்கான முயற்சியொன்றினை மேற்கொண்டு வருவதாகவும், இறங்குதுறையின் பணிகள் நிறைவடைந்ததும் அதற்கான பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரட்நாயக்க தெரிவித்துள்ளார். கொழும்பிற்கு வேறு அரசு, யாழ்ப்பாணத்திற்கு வேறு அரசாங்கம் அல்ல எனவும், அதே அரசாங்கம் தான் இங்கும் அபிவிருத்தி பணிகளை முன்னெடுக்க வேண்டும் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு உத்தியோகத்தர்கள் மக்களின் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக பணியாற்ற வேண்டும் எனவும், அநீதி இழைக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கிடைக்கும் வகையில் தாம் வேலை திட்டங்களை முன்னெடுப்போம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வடக்கு மாகாணம் முழுவதும் வீதிகளை புனரமைப்புக்கு 2000 கோடி வரையில் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும், வடக்கு மாகாண அபிவிருத்திகள் அனைத்தும் இழுத்தடிக்கப்பட்ட நிலையில் காணப்படும் நிலையில் அதனை துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த கால அரசாங்கம் சிங்கள மக்களுக்கு மாத்திரமே சேவை செய்தது எனவும், ஆனால் தேசிய மக்கள் சக்தியானது பின்தங்கிய அனைத்து பிரதேச மக்களுக்கும் செய்யும் அரசாங்கமாக காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவுக்கும் மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் மற்றும் பணியாளர்களுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்றுள்ளது. ஸ்ரீலங்கா வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் வடக்கு மாகாண வடிவமைப்பு அலுவலகம் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் குருநகர் பகுதியில் அமைந்துள்ள வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் மாகாண அலுவலகத்தில் குறித்த வடிவமைப்பு அலுவலகம் தனி அலகாக திறந்து வைக்கப்பட்டது. போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவினால் குறித்த அலுவலகத்திற்கான பெயர் பலகை உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. திறப்பு விழாவை தொடர்ந்து மாகாண வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பொறியியலாளர்கள் மற்றும் பணியாளர்களுடன் அமைச்சர் விசேட கலந்துரையாடல் ஒன்றிலும் ஈடுபட்டார். குறித்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான க. இளங்குமரன், ஜே. ரஜீவன் மற்றும் ஸ்ரீ பவானந்த ராஜா ஆகியோர் கலந்து கொண்டிருந்தனர். கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவின் தலைமையில் கிழக்கு மாகாணத்தின் அமைச்சகங்கள் மற்றும் திணைக்களங்களின் தலைவர்களுக்கு இடையிலான கலந்துரையாடல் ஒன்று இன்று ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. அரசு நிதியை கையாள்வதில் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் எனவும், முறைகேடுகளுக்கு இடமளிக்கக்கூடாது எனவும் ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகர அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். கிழக்கு மாகாணத்தின் நிர்வாக கட்டமைப்பு, அபிவிருத்தி திட்டங்களின் முன்னேற்றம் மற்றும் பொதுமக்களுக்கான சேவைகளை வினைத்திறனுடன் முன்னெடுப்பது தொடர்பான முக்கிய ஆலோசனைக் கூட்டம் இன்று மாகாண ஆளுநர் அலுவலகத்தில் நடைபெற்றது. குறித்த கலந்துரையாடல் கிழக்கு மாகாண ஆளுநர் ஜெயந்தலால் ரத்னசேகரவின் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. கிழக்கு மாகாணத்தில் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் வீதி அபிவிருத்தி, நீர்வளங்கள் மற்றும் வாழ்வாதார திட்டங்களின் தற்போதைய நிலை குறித்து இதன்போது விரிவாக ஆராயப்பட்டது. மாகாண அமைச்சகங்கள் மற்றும் திணைக்களங்களில் நிலவும் நிர்வாக குறைபாடுகளை கண்டறிந்து மக்களுக்கு வழங்கும் சேவைகளை தாமதமின்றி வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் ஆளுநர் வலியுறுத்தியுள்ளார்.
கல்வி, சுகாதாரம் மற்றும் விவசாய திணைக்களங்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதன் மூலம் மாகாணத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை உறுதிப்படுத்த முடியும் எனவும் குறித்த கூட்டத்தில் சுட்டிக்காட்டப்பட்டது. அரசு நிதியை கையாள்வதில் அதிகபட்ச வெளிப்படைத்தன்மையை பேண வேண்டும் எனவும் முறைகேடுகளுக்கு இடமளிக்க கூடாது எனவும் அதிகாரிகளுக்கு கடும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் கிழக்கு மாகாண பிரதம செயலாளர், மாகாண அமைச்சகங்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் ஆளுநரின் செயலக அதிகாரிகள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தும் நடவடிக்கையில் போதுமான உறுதிப்படுத்தல்கள் இன்றி செயற்படுகின்றமையினால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கணினி ஊடுருவலாளர் ஒருவரினால் போலியான தகவல்கள் முன்வைத்து இந்த தொகை கையகப்படுத்தப்பட்டுள்ளமை நாட்டின் நிதி பாதுகாப்பிற்கு விடுக்கப்பட்ட பாரிய அச்சுறுத்தல் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் வெளிநாட்டு கடன் தவணைகளை மீளச் செலுத்தும் போது அரசாங்கத்தின் முறையற்ற நிதி முகாமைத்துவத்தால் 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் காணாமற் போயுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். கணினி ஊடுருவலாளர் ஒருவர் போலியான தகவல்களை வழங்கி நாட்டின் நிதியிலிருந்து இந்த 2.5 மில்லியன் டாலர்களை கையகப்படுத்தியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய வங்கி, நிதியமைச்சு மற்றும் திரைசேரி ஆகியவற்றின் பலவீனமான கட்டமைப்பு முறையினால் நாட்டின் ஒட்டுமொத்த நிதி பாதுகாப்பும் இன்று கேள்விக்குறியாகியுள்ளது எனவும் இது ஒரு தேசிய பாதுகாப்பு பிரச்சினையாக உருவெடுத்துள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொது கடன் முகாமைத்துவ அலுவலகம் மற்றும் வெளிநாட்டு மூலவள திணைக்களம் போன்ற நிறுவனங்கள் பணத்தை அனுப்பும் போது முறையான உறுதிப்படுத்தல்களை ஏன் மேற்கொள்ளவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த சம்பவம் தொடர்பாக மூடி மறைக்காமல் வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய பக்கசார்பற்ற சுயாதீன விசாரணை நடத்தப்பட வேண்டுமென சஜித் பிரேமதாச வலியுறுத்தியுள்ளார். நாட்டின் டாலர் பணத்தை கணினி ஊடுருவலாளர் மிக இலகுவாக கையகப்படுத்த முடியும் என்ற நிலை உருவானால் நாட்டின் நிதிநிலை தன்மை பாரிய ஆபத்தில் உள்ளது எனவும் சஜித் பிரேமதாச சுட்டிக்காட்டியுள்ளார். திருகோணமலை கடற்பரப்பில் 3 கப்பல்கள் தற்போது வரை நங்கூரமிடப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்துள்ளார். குறித்த கப்பல்கள் 3 நாட்களுக்கு மேலாக திருகோணமலை துறைமுகத்தையும் கடற்படை பிரிவையும் அண்டிய கடற்பரப்பில் நங்கூரமிடப்பட்டுள்ளது. இயற்கையான துறைமுகமாக திருகோணமலை துறைமுகம் காணப்படுவதுடன் விசேடமாக இக்கப்பல்கள் எரிபொருளை ஏற்றி வந்த கப்பலாக இருக்கலாம் எனவும் ஈரானில் ஏற்பட்ட யுத்த சூழ்நிலை காரணமாக வருகை தந்த ஒரு கப்பல் எனவும் பேசப்பட்டு வருகின்றது. பல காலமாக கப்பல்களின் வருகை பல நாடுகளில் இருந்து திருகோணமலை துறைமுகத்திற்கே வருகை தருவதும் குறிப்பிடத்தக்கது. குறித்த கப்பல்களை கிண்ணியா மூதூர் பகுதி கரையோரம் ஊடாக பார்வையிட முடிகின்றது எனவும் எமது செய்தியாளர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை துடுப்பாட்ட நிறுவனத்தின் தலைவரான சம்னி சில்வாவை பதவி விலகுமாறு ஸ்ரீலங்கா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளதாக கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. அந்த தகவலின்படி முன்னாள் ரோயல் கல்லூரி துடுப்பாட்ட வீரரும் எதிர்க்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஏரான் விக்ரமரத்ன இடைக்கால குழுவின் தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. எனினும் இந்த விடயங்கள் தொடர்பில் இலங்கை துடுப்பாட்ட தரப்போ ஜனாதிபதி தரப்போ எந்த கருத்துக்களையும் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. மே தினத்திற்கு முன்னதாக மக்கள் ஆதரவை பெறும் நோக்கில் இலங்கை துடுப்பாட்ட நிர்வாகத்தின் மாற்றங்களை செய்ய ஸ்ரீலங்கா அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் தெரிவித்துள்ளார். மே 1ஆம் தேதிக்கு முன்னர் ஜனாதிபதி தற்போதைய இலங்கை துடுப்பாட்ட நிர்வாகத்தை கலைத்துவிட்டு ஒரு மக்கள் முடிவாக புதிய வாரியத்தை நியமிக்கக்கூடும் என்று அறிக்கைகள் தெரிவிப்பதாக ஐக்கிய மக்கள் சக்தி நாடாளுமன்ற உறுப்பினர் SM மெரிக்கார் தெரிவித்துள்ளார். புதிய இடைக்கால துடுப்பாட்ட நிர்வாகத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எரன் விக்ரமரத்னவுக்கு பதவி வழங்கப்படலாம் என்ற செய்திகள் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த மெரிக்கார் தாம் அந்த ஊடக செய்திகளை பார்த்ததாகவும் ஆனால் தம்மிடம் உறுதியான தகவல் எதுவும் இல்லை என்றும் கூறியுள்ளார். நல்லயாதீனத்தின் 2வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகளின் திருவுருவச் சிலை இன்றைய தினம் யாழில் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள நல்லயாதீன வளாகத்தில் குறித்த சிலை அமைக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லை ஆதீன குரு முதல்வராக விளங்கிய ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த சுவாமிகளின் 1வது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு குறித்த சிலை திறந்து வைக்கப்பட்டுள்ளது. நல்லை ஆதீன அறக்கட்டளையின் செயலாளர் கலாநிதி ஆர் திருமுருகன் தலைமையில் இடம்பெற்ற நிகழ்வில் சிலையினை கம்பபாரதி ஜெயராஜ் திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது.
வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு ஸ்ரீ கங்காணி பிள்ளையார் ஆலய வருடாந்த மகோத்சவ திருவிழா இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என கண்டறியப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் 1262 கோடி மதிப்பிலான தங்கம், வெள்ளி, நகைகள் மற்றும் மதுபானம், பரிசு பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டில் 234 தொகுதிகளுக்கும் நாளை ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் மொத்தமுள்ள 134 தொகுதிகளில் நட்சத்திர வேட்பாளர்கள், சுயேட்சைகள் என 4023 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர் என தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தெரிவித்துள்ளார். 5.73 கோடி வாக்காளர்கள் உள்ள தமிழ்நாட்டில் 14.59 லட்சம் பேர் முதல் முறையாக வாக்களிக்க உள்ளனர் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வாக்குப்பதிவு மையங்களுக்குள் தொலைபேசி எடுத்துச் செல்ல முடியாது எனவும் தமிழ்நாடு முழுவதும் 75,064 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழகம் முழுவதும் வாக்குச்சாவடி மையங்களில் கண்காணிப்பு கருவிகள் பொருத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எனவும் சுட்டிக்காட்டியுள்ளார். பிரச்சினைக்குரியதாக கண்டறியப்பட்ட 5000க்கும் மேற்பட்ட வாக்குச்சாவடிகளில் கூடுதல் பாதுகாப்பு வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட தலைமை தேர்தல் அதிகாரி, காவல்துறையினர் மட்டுமன்றி 300 கம்பெனி துணை ராணுவ படையினரும் தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுகின்றனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் ஈரானுடனான போர் நிறுத்தத்தை நீடித்த நிலையில் ஹோர்மூஸ் நீரிணைக்கு அருகே 3 கப்பல்கள் மீது இன்று ஈரானிய பீரங்கி படகுகள் தாக்குதல்களை நடத்திய பின்னர் அவை ஈரானால் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல்கள் இலங்கைக்கு அருகில் ஈரானிய எண்ணெய் கப்பல் ஒன்று கைப்பற்றப்பட்ட நகர்வுக்கு கடந்த ஞாயிறு ஈரானிய கொள்கலன் கப்பல் அமெரிக்காவால் கைப்பற்றப்பட்ட நகர்வுக்கும் பதிலடியாக நோக்கப்படுகிறது. இந்த தாக்குதல்களால் கப்பல்களுக்கு சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஈரானிய அமெரிக்க போர் நிறுத்தம் வாஷிங்டன் நேரப்படி இன்று மாலை முடிவுக்கு வரவிருந்த நிலையில் அமெரிக்க அரசு தலைவர் மறு அறிவித்தல் வரை அதனை நீடித்த பின்னர் இந்த சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளன. போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக ஈரான் தனது தரப்பில் ஒரு முன்மொழிவை சமர்ப்பிப்பதற்கு கால அவகாசத்தை வழங்கும் வகையில் பாகிஸ்தான் கோரிக்கையின் அடிப்படையில் போர் நிறுத்தம் நீடிக்கப்படுவதாக கூறியுள்ளார். ஆனால் அமெரிக்காவின் நிலைப்பாடு அடிப்படையில் மாறாமல் இந்த போர் நிறுத்த நீடிப்பில் எந்த அர்த்தமும் இல்லை என ஈரான் எதிர்வினையாற்றிய பின்னர். செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். மலையகத்தில் தமிழ் மக்களின் வீடுகள் சேதப்படுத்தி விளைச்ச தாக்குதல். ரத்னபுரி நீலகாமம் தோட்டத்தில் சம்பவம். இந்திய துணை ஜனாதிபதியுடனான சந்திப்பு குறித்து டாக்டர் விசனம் தமிழ் தரப்பு வீணடித்து விட்டது எனவும் குற்றச்சாட்டு. துப்பாக்கியால் அச்சுறுத்திய குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட பிரேம்லால் ஜெயசேகர கடும் நிபந்தனைகளுடன் பிணை. தமிழர் தாயகத்தில் பௌத்தமயமாக்கலுக்கு எதிர்ப்பு. நீதி வேண்டி வவுனியாவில் போராட்டம். தமிழகத்தில் 5949 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை. பாதுகாப்பு ஏற்பாடுகள் வழங்கப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவிப்பு. நடுக்கடலில் 3 கப்பல்களை தாக்கியுள்ள ஈரான். ஹோர்மூஸ் நீரிணையில் தொடரும் பதற்றம். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.